தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலில் கழக வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்ய ஆற்ற வேண்டிய களப்பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் அறிமுகக் கூட்டம் விழுப்புரத்தில் நடைபெற்றது. விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஆர் பாலசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக வேட்பாளர் திரு கணபதியை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நாகர்கோவில் பள்ளிவிளை டவுன் ரயில்வே பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு கே டி பச்சமால், மாநில அம்மா பேரவை துணைச் செயலாளர் திரு இ லட்சுமணன், நகர செயலாளர் அக்ஷயா கண்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். தேர்தலில் கழக வேட்பாளர்களை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய கழக பணி மேற்கொள்வது குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது. ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு செந்தில்குமாருக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி சார்பில் வேட்பாளர் அறிமுகக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மக்கள் நீதி மையத்தைச் சேர்ந்த 50 பேர் அக்கட்சியிலிருந்து விலகி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். நாகப்பட்டினம் தெற்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் நாகை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் செல்வி டி செங்கொடி அறிமுகக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஆர் சந்திரமோகன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் திரு பி எஸ் அருள், முன்னாள் நகர்மன்ற தலைவர் மஞ்சுளா சந்திரமோகன் உள்ளிட்ட மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். டெல்டா மாவட்டத்தை அழிக்கணும்னு சொல்லி மத்திய அரசும் மாநில அரசும் கை கொடுத்துருக்காங்க. அதை கண்டிப்பாக முறியடிச்சு தமிழ்நாட்டில் மக்கள் செல்வர் டிடி தினகரன் அவர்கள் கண்டிப்பாக சிஎம்மாக உட்காருவாங்க. அதுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு தருவோம். மக்கள் செல்வம் சொன்னீங்கன்னா பிறந்த குழந்தையிலேருந்து குக்கர் சொல்லி சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சிறுபான்மை பொண்ணு பார்த்துட்டு ரோட்டில் போகும்போது எங்கள் மக்கள் செல்வம் பற்றி, அண்ணா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் எப்போ சிஎம் ஆவீங்க, சீக்கிரமாக சிஎம் ஆகிடுன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நான் வெற்றி பெற்றேன்னா இந்த நாகை நாடாளுமன்ற மக்கள் என்னென்ன வேண்டுகோள் வைக்கிறாங்களோ அதை அனைத்தும் கண்டிப்பாக நான் செய்து கொடுப்பேன். திருநெல்வேலி புறநகர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் தென்காசியில் நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் வேட்பாளர் அறிமுகக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு திருநெல்வேலி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பாப்புலர் முத்தையா தலைமை தாங்கினார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் திருமதி பொன்னுத்தாயை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய பாடுபட வேண்டும், வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.